அனைவருக்கும் வணக்கம். மந்த்லி அனலைஸ்ல மந்த்லி லெவல்ஸ் பார்க்கலாம். இது மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் எடுக்கக்கூடியதுங்க. நம்ம பங்குச்சந்தையை மேக்ஸ் தான் நம்ம சொல்றோம். நம்ம இண்டிகேட்டர் பேட்டர்னு மூவிங் ஆவரேஜ் பிரைஸ் ஆக்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் எதுவும் பார்க்கறது கிடையாது. நியூஸ் எதுவுமே கேட்க மாட்டோம். மந்த் கால்குலேஷன்ல வேல்யூ போடுவோம். அந்த வேல்யூ வரும்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இது பொசிஷன்ல ஒன் ஆஃப் தி மெத்தட் மட்டும் தான் நான் இங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு வேல்யூ தான். அனதர் வேல்யூ அது அந்த இடத்துல வந்தா அங்க எடுக்கலாமா வேணாமாங்கிறதுக்கெல்லாம் நம்ம கிட்ட சட்டன் ரூல் அதெல்லாம் இருக்கு. ஆனா இதை பிளைண்டா இந்த மெத்தடுக்கு வந்து இந்த பிரைஸ் இது டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ல ஸ்டாப் லாஸ். இது மந்த்லி லெவல். வீக்லி லெவல் நான் இன்னும் டைம் இருக்கும்போது அடுத்தது அப்டேட் பண்ணுவேன். மந்த்லி லெவல் தான் இயர்லி லெவல் தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லானது. அதுக்கப்புறம் தான் மந்த்லி லெவல் பவர்ஃபுல், அப்புறம் தான் வீக்லி லெவல்லாம், அதுக்கப்புறம் தான் இன்ட்ராடே லெவல்ஸ். ஓகேங்களா? அப்போ மந்த்துக்குள்ள இயருக்குள்ள என்னவா இருக்கு, மந்த்துக்குள்ள என்னவா இருக்கு, வீக்லில என்னவா இருக்கு அப்படின்னு மேட்ச் பண்ணி வீக்லி லெவல்ஸை பயன்படுத்தணும். மந்த் டைரக்ஷன்ல வீக்லி லெவல் கிடைச்சுன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணி நீங்க கொண்டு போகலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னன்றதை சொல்லிடுறேன். மார்க்கெட் இங்க தான் இருக்கா, இங்க இருக்கு மார்க்கெட். இப்போ எய்தர் 24,812 போகணும், ஆர் அங்க இருந்து கீழே 23,508 வரணும். இங்க வந்தாதான் நீங்க ஃபர்ஸ்ட் முடிவே எடுக்கணும். ஓகேங்களா? இந்த ரூல் படி இங்க வந்தாதான் முடிவு எடுக்கணும். ஆனா நமக்கு இங்க இருந்தே எப்படி போகலாம் வரலாம் அப்படிங்கறதெல்லாம் நம்மளால அது அனதர் கால்குலேஷனை நம்ம ஃபைன் பண்ண முடியும். அது அங்க இருந்து போகுமா என்னங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சரி, போன மந்த் நான் ஒரு ஹிண்டை கொடுத்துருந்தேன், இப்படி போகும். இந்த மந்த் எல்லா மந்த்தும் அப்படி கொடுக்கவும் கூடாதுங்க, சொல்லக்கூடாது, தப்பு. இந்த மந்த் வந்து ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு நான் எதிர்பார்க்கிறேன். மேலே போனா கீழே வரும், கீழே போனா மேலே போகும். அப்படியே ஒரு ரேஞ்ச் பவுண்ட்ல அது ஏதோ ரேஞ்ச் பவுண்ட் ஏதோ 100 பாயிண்ட். இது மாதத்துக்கான லெவல். மாதத்துக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ அதுக்குள்ள இடையில மேலேயும் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகேங்களா? அது எக்ஸ்பெக்டேஷன் நடக்காமலும் போகலாம். ஓகேங்களா? நமக்கு தேவை அது கிடையாது. இந்த பிரைஸ் வந்தா செல் பண்றோம், செல் நியர். இந்த பிரைஸ் வந்தா பை நியர், அவ்வளவுதான். ஸ்டாப் லாஸ் இது டே கேண்டில் க்ளோசிங் பெஸ்ட். பயமா இருக்கிறவங்க 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ்ல நீங்க எக்ஸிட் ஆயிடலாம். எட்ஜிங் இல்லாம இந்த ட்ரேடை பண்ணக்கூடாது. இதை வைத்து ஆப்ஷன் பையிங் இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆப்ஷன் பையிங்கிறது இன்ட்ராடேவோட முடிச்சிடணும். பொசிஷன் கிடையாது என்னுடைய தியரி படி. ஓகேங்களா? ஏன்னா கொஞ்சம் ஒரு நாள் நீங்க அப்படியே ஹோல்ட் பண்ணீங்கன்னாவே உங்க மணி எடுத்த பிரீமியத்தை விட கீழே போயிடும், லாஸ்க்கு போயிடுவீங்க. அப்போ பையிங் வந்து ஆப்ஷன் பையிங்ல பண்ணக்கூடாது. இதுக்கு என்ட்ரி இது, ஸ்டாப் லாஸ் இது கொடுத்துரும். இதனுடைய மினிமம் டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ்ங்க, 100 புள்ளிகள். அப்ப எட்ஜிங் இல்லாம தயவு செய்து, ஏன்னா டே கேண்டில் பெருசா கீழே க்ளோஸ் வச்சா ஹெவியா லாஸ் ஆயிடும் இல்லையா? அப்ப எட்ஜிங் இல்லாம பண்ணக்கூடாது. 100 பாயிண்ட்ஸ் மினிமம் டார்கெட். நான் சொல்றது மினிமம். அது அடுத்த டார்கெட் எங்க போகுமா, இடையில இங்க பை வந்துருச்சுனாங்களா, இங்க இருந்து போனாங்களா 100 பாயிண்ட் தான் போகுமா, அதுக்கு மேல போகுமான்றது எல்லாமே நீங்க உங்க டெக்னிக்கல் கூட எது மேட்ச் ஆக பயன்படுத்தி பாருங்க, செக் பண்ணி பாருங்க. அது இங்க இருந்து போனா செல் ஆகுதா, அங்கிருந்து 100 பாயிண்ட் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே ஒன்னும் வருமா என்னங்கிறது எல்லாமே உங்களுடைய அடிஷனல் கால்குலேஷன்ல பயன்படுது. ஆனா இது க்ளோஸ் வைக்காத வரைக்கும் செல் சைடு தான். அதே இங்க இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்காத வரைக்கும் பை சைடு தான் இங்க வந்தா. ஓகேங்களா? இது நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி மார்க்கெட் இங்க இருக்கு. இங்க இருந்து 53,678 போனா செல் நியர். ஓகேங்களா? நான் இதுக்கு ஸ்டாப் லாஸ் கொடுக்கறதுல பேங்க் நிஃப்டிக்கு இங்க இருந்து 150 பாயிண்ட்ஸ் பிளஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் ஸ்டாப் லாஸ் டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ல. அதே பை நியர் இங்க இருந்து 50,442 இருந்து 262 ரெண்டு வேல்யூக்குள்ளேயும் பை பண்ணலாம். ஓகேங்களா? 262 இருந்து கீழே மைனஸ் 150 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் டே கேண்டில் க்ளோசிங் பேஸ் ஆர் 15 மினிட்ஸ் யோர் விஷயம். அப்போ எட்ஜிங் இல்லாம இந்த ட்ரேடே பண்ணக்கூடாது. எட்ஜிங் எடுத்து தான் நீங்க வர்த்தகம் பண்ணணும். இதனுடைய மினிமம் டார்கெட் 225 பாயிண்ட்ஸ் மினிமம் டார்கெட். நம்ம இதுல மினிமம் டார்கெட் சாதாரணமா அது அடிக்கும். ஓகேங்களா? மினிமம் டார்கெட் 225 புள்ளிகள். அதை கண்டினியூவா நீங்க ட்ரேட் பண்ணி அந்த இதை எடுத்து வர்த்தகம் பண்ணலாமா, என்ன வேணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க, உங்க அனலைஸ் பண்ணி. யூடியூப்ல யாரு கொடுக்கறதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ, நான் கொடுக்கறதையும் தான். உங்களுடைய புரிதல் அதை கூட நீங்க என்னென்ன பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்களோ அது கூட பேட்டர்னோ இன்னைக்கு எது பயன்படுத்திக்கிட்டீங்களோ அது கூட இதை மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க, இல்லையா தவிர்த்துடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.